ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மேகாலயா சீரீஸ்லாம் இருக்கோங்க. நம்ம மேகாலயத்தை வந்து இறங்கி அடுத்த மறுநாள் வந்து நம்ம ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி 2 பாயிண்ட் பார்த்துட்டோம். அதோட வீடியோவும் போட்டுட்டேன். அந்த வீடியோவோட கன்டினியூஷன் தான் இது. இன்றைக்கி பார்க்குற கடைசி ஸ்பாட் இது தான். நம்ம போக போகிறது அருமையான ஒரு ஸ்பாட்டுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ பண்ணிக்கலாமா? என்னங்க வீட்டில் போரா? ட்ராவல் பண்ணுங்க மோரா, வாழ்க்கையே மறுபடியும் ஜோரா. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நேரா. நம்ம பார்த்தீங்கன்னா மேகாலயா வந்திருக்குது. நான், என் மனைவி, என் 2 பசங்க 4 பேராக வந்திருக்கோம். ஃப்ளைட்டு தான் வந்தோம். அதோட வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. நீங்களும் வரணுன்னா ஃப்ளைட்டில் ஷில்லாங்க்கு டைரெக்டாக வரலாம். அதை விட்டால் குவாஹாட்டியில் வந்து அங்கேருந்து பஸ்ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஏதோ கிடைக்குதோ பிடிச்சிட்டு இங்கே வந்துடலாம். இங்கே வந்துட்டு ஆக மொத்தம் இங்கே லோக்கலில் சுற்றுறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அவ்வளோ வசதி இல்லை. அதை நல்ல மைண்டில் ஏற்றிக்கோங்க. நீங்கள் ஒரு கேபு புக் பண்ணிக்கிறது நல்லது ஃபேமிலியாக வந்தீங்கன்னா. அப்படி இல்லாட்டி ஷேர் டாக்ஸி, ஷேர் ஆட்டோ நிறையா கிடைக்குது. ரொம்ப லாங்கான ஸ்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, நாம் இப்போ வந்து இருக்கிறது ஆன் சீசன் தாங்க. நமக்கு டிக்கெட்டு கிடச்சது கம்மியாக கிடச்சதால நான் இந்த டைமில் போட்டு வந்துட்டேன். சரி, ஒரு டைப் போயிட்டு வந்தால் தான் அடுத்த ட்ரிப்பு எந்த சீசனு எப்படி போகணுன்றது ஒரு ஐடியா கிடைக்குன்றதால கிளம்பி வந்தாச்சு. இங்கே வந்து ஹோட்டல் தங்கி அங்கே லோக்கலில் அந்த பப்ளிக்கிட்ட கலந்து பேசி, அதுவும் இல்லாமல் அந்த ஹோட்டலுடைய ஓனர் அவங்க வந்து சஜஷன் பண்ணி நமக்கு இந்த கேபெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நீங்களும் வந்து தங்குற இடத்துலையோ இல்லை வேறு ஏதாவது கான்டாக்ட் நம்பர் கிடச்சுன்னா நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம் லோக்கலில் சுற்றுறதுக்கு. அவசியம் நீங்கள் தனி வெஹிக்கிளாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் போயிட்டு வரத்துக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் எவ்வளோ நேரம் சுற்றி பார்த்தாலும் அவங்க வெயிட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா எக்கனாமிக் இருக்காது தான். ஆனால் எதுக்கு வரும்? நல்லா சுற்றி பார்க்கறது வரும், ஜாலியாக இருக்க வரும், எல்லா இடமும் பார்க்கணுன்னு வரும். அது முக்கியம் இல்லையா? அந்த நோக்கம் கெட்டு போயிடக்கூடாது. பாருங்கள், எங்கள் மேகாலயாவை கொஞ்சம் பசுமை கம்மி தான், ஆனால் அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். நம்ம பார்க்க போகிற அந்த லித்தியம் கேனன் வந்து ஒரு பெரிய மலை மேலே ஏறி நின்று அந்த சரிவில் பார்த்தா எப்படி தெரியும்? அதுவே ஒரு சரிவில் நீர்வீழ்ச்சி, கிராமம், அதுக்கப்புறம் அந்த வியூ பாயிண்ட்டு, விதவிதமான பூச்செடிகள், அந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ அருமையாக இருக்கும். சொர்க்கத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், டைம் 4 மணி ஆகுது. ஓகே, எல்லா ஊரும் மாதிரியும் இங்கே மேகாலயா சுரண்டப்படுது பார்த்தீங்களா? கனிம வளங்கள்லாம் எம்சாண்டு, ஜல்லி அப்படின்னு ஒரு பக்கம் சுரண்டிட்டு ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாகுது தான். என்ன பண்ணுறது? ஒன்று எழுந்து தானே இன்னொன்று பெற வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த டஸ்ட்டு நிறையா வருதுங்க. இங்கே பாருங்கள், மரத்தையும் சுரண்டுறாங்க. அதாவது மர வியாபாரம் ஜரூராக வேலை நடக்குது இங்கே. இன்னும் விறகடுப்புலாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க போல இருக்குது. மேகங்கள் மேலே மலைகள் சூழ இருக்கும் ஒரு பிரதேசம் தான் இந்த மேகாலயன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ பொல்யூஷன் நிறையா ஆயிடுச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம லித்தியம் கேனனுக்கு 25 கிலோமீட்டருக்கு ஆகுது ஷில்லாங்கிலேருந்து. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் டிராஃபிக் இல்லைன்னா. மற்ற நேரத்தில் அதிகமாகலாம். இங்கே பாருங்கள், மலைகள்லாம் தூரத்தில் அழகாக தெரியுது. மணி 4 மணிக்கே கொஞ்சம் மூடு பண்ணிலாம் இருக்குது இங்கே. நம்ம போகிற பாயிண்ட் எப்படின்னு தெரியலையே. நம்ம டிரைவர் அருமையாக நிதானமாக வளைவெல்லாம் பார்த்து ஓட்டிகிட்டு போகிறாரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லணும். அதேமாதிரி உங்களுக்கு நல்ல டிரைவரை கிடச்சுன்னா சூப்பர் தான். சரி, வாங்க போகலாம். நம்ம இப்போ வந்துட்டோங்க. இது தாங்க அந்த பாயிண்ட்டு. பார்க்கிங் வந்தாச்சு. இருங்க, காரை விட்டு இறங்கி உங்கள்கிட்ட தெளிவாக பேசுகிறேன். தெரியுதா போக? அவ்வளோ போக தெரியுதுங்களா எப்படி இருக்குன்னு? ஒன்றுமே தெரியல, அவ்வளோ மூடுபடி. இது ஒரு வேலி பாயிண்டா? அப்படியே பாருங்க.
தெரியுது அதாவது அப்பா வேலி பாயிண்ட்டு சுத்தமாக தெரில. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:15. எப்படி இருக்கு பாரு அதுக்குள்ள. அங்கெல்லாம் குதிரை இருக்கு தெரியுதுங்களா? அங்கே அங்கே ஒரு கடை இருக்கு. எல்லாம் டாக்ஸி எல்லாம் இருக்கு. ஸ்நாக்ஸ் கடை தான். ஐயோ இங்க பாருங்க வியூ. அப்பா இங்க வீடெல்லாம் இருக்கு. இங்க ஒண்ணுமே தெரியல. இதுதாங்க வேலி பாயிண்ட்டு. ஏதாவது தெரிஞ்சா கண்டுபிடிச்சிக்குவாங்க. எடிட்டிங்கும் பண்ணல. நான் எடிட்டிங்கும் பண்ணல. உண்மையிலே இப்படிதான் இருக்கு. எப்பா குளிர் ஓவரா இருக்கப்பா. தெரியுதுங்களா? இப்படி இருக்கு பாருங்க. லைனா ஸ்நாக்ஸ் கடை தான். இங்கேயும் நிறைய மோமோஸு, ஆம்லெட்டு, மேகி எல்லாமே இருக்கு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. தாலி தான், வெஜ்ஜு தாலியா. கொஞ்சோண்டு சோறு, சாம்பார், வெள்ளரிக்காய், ஊறுகாய், அப்புறம் உருளைக்கிழங்கு, அவ்வளோதான். இது வெஜ்ஜு தாலி. இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, மூடு பண்ணி விலகிடுச்சு. அந்த குதிரை தெரியுதுங்களா? அன்னாசி பழம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மரம் வருது, செடி தான் வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபோனை ஆன் பண்ணி நான் தான் குளிர் ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கு தான் இப்படி. எப்படிதான் நல்லா இருக்காங்க தெரியல. எவ்வளோ குளிர் பாருங்க. டூ வீலர் ஒரு லைட் போட்டு வராங்க பாருங்க. இந்த லைட் பார்க்கிங் லைட் போட்டு விட்டாரு. அப்படி இருக்கு. இங்கேயே ஹோம் ஸ்டே இருக்கு. சிலா ஹோம் ஸ்டே. இங்க தங்கன்னா என்ன ஆகுது? ஈரியே நம்மளால முடியல. இதெல்லாம் கடை புதுசாக கட்டிருக்காங்க. முதல்ல ஃபுல்லாக என்னோட பார்த்தா எனக்கு ஒழுங்கா இருக்கா? ஓ இதான் பாயிண்டா? அடுத்த ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இங்க நல்லா தான் இதுதான் கேபிள் ரூம். ஃபுல்லாக மிஷினரிலாம் இருக்குது. எது எடுக்கிறதுன்னு தெரியலையே. பார்த்துருவோம் வாங்க. என்ன அப்படி குறுன்னு பார்க்குறாங்க? சரி வாங்க போகலாம். வந்த ஸ்பாட்டு சரிதான், நேரம் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கவர் பண்ணியே பயங்கர குளிராக இருக்குது. எதிர்க்க பார்த்தா பயங்கரமான வேலைங்க.
அம்மா பெரிய வேலி போடுறது சுத்தமாக தெரில, கீழே ஒன்றுமே தெரில. அப்படியே எங்கள் லக்கேஜெல்லாம் மேலே இந்த வழியாக ஏற்ற உங்களுக்கு கேபிள் மூலமாக பாருங்களா, அப்படியே மேலே வருது லக்கேஜ். அப்படியே இதுதான் அந்த மோட்டர் ரோல் பாரு, அப்படியே ஆப்ரேட் பண்ணுறாங்க. தப்பாக சொல்லிட்டேங்க, ஷில்லாங்கிறது 45 கிலோமீட்டர் தூரம் வந்திருக்குங்க. இந்த லைத்தியம் கேனியன் சொல்கிறாங்க, அதே சமயத்தில் இன்னொரு பேர் லைத்தியம் வேலின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா எண்ட் ஆஃப் த ஹில்ஸா, மலைகளின் முடிவு. அவ்வளோ உயரமான இடத்துல நம்ம இருக்கோம். வாவ், இங்கே ட்ரெக்கிங் ஃபேமஸுங்களாங்க. அதுக்கு நீங்கள் ட்ரெக்கிங் ஷூ, ப்ராப்பரான ட்ரெக்கிங் ஷூவு, நல்லா ஜீன்ஸ் பேண்ட்டு இந்த மாதிரி இருக்கணும். நல்லா குளிரை தாங்குற மாதிரி ஒரு ஜர்கின்னு, தொப்பி, கையுறை, அதாவது க்ளவுஸு, ட்ரெஸ்ஸு, கண்ணாடி கூட வேணும். அந்த அளவுக்கு பயங்கரமான குளிரானுங்க இந்த இடம். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக ட்ரெக்கிங் பண்ணலாம். நம்ம இருக்கிறது டாப் ஆஃப் த ஈஸ்ட் காசி ஹில்லுங்களாம். இதுதான் லத்தியம் கேனியன் சொல்கிறாங்க. சரி, அந்த இது மட்டும் போயிட்டு வந்துடலாம். ஆமாம், தெரியுதா? ஓ, இதே மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே போக வேண்டியதுதான். அந்த இடத்துல அந்த மகத்தில் நின்றுட்டு அப்படியே பார்க்க வேண்டியதுதான். தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதாங்க. இதுதான் அப்படியே இறங்கி இப்படியே போனோன்னா அந்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இதுதான் கிளிப்புங்க, சாம கிளிப்பு. அவ்வளோ தூரத்தில் இறங்கி வந்துருக்கோம். மோட்டர் பசங்க அப்படியே பார்த்து எவ்வளோ கிளிக் செய்யுது. கிளிக் தான் அப்படியே மேகமூட்டம் மட்டும் கொஞ்சம் விலகிச்சுன்னா கீழே சூப்பராக தெரியுங்க. இதுக்கு தான் அவ்வளோ தூரம் வந்தோம். நம்ம நேரம் ஃபுல்லாக மூடு பனியாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நேரம்னு தெரில. இவங்க மட்டும் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க இவ்வளோ மூடு பனிலையும்? ஒன்றுமே தெரியலையே. எவ்வளோ நேரம் உட்காந்தாச்சுங்க, ஒன்றும் படி விலகிற மாதிரி தெரியல. பாருங்கள், ஜூம் பண்ணியாலும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த ஹில்ஸோட டாப் தான் தெரியுது, அவ்வளோதான். நமக்கு அவ்வளோதான் வியூ. எப்போவுமே இப்படி தான் இருக்கும் பொழுது, ரேராக தான் அந்த பனி இல்லாத வியூ தெரியும் போல் இருக்குது. இவங்க மட்டும் ஆப்ரேட் நடந்துட்டு தான் இருக்குது. இனிமேட்டு கிளம்ப வேண்டியது தான். நல்லா ஓட்ட தெரிஞ்ச டிரைவரு நல்ல டைமுக்கு கொண்டு போகணுன்னு தெரியலையா அவனுக்கு? என்னத்த சொல்கிறது. நம்ம கிளம்பியாச்சுங்க லித்தியம் கேனியன்லேருந்து. மணி இப்போ 6:30 கிட்ட ஆகுது. எப்படி இருட்டாக இருக்குது பாருங்கள். சுத்தமாக ஒன்றுமே தெரியல. எல்லா லைட்டும் ஏறி விட்டு தான் போகுது. எவ்வளோ தூரம் நமக்கு ஷில்லாங் போய் சேரணும்னு தெரியல. சரி வாங்க, நம்ம திரும்ப போலீஸ் பஜார் கிட்ட வந்துட்டோம். ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. எவ்வளோ சூப்பர் டெக்கரேஷன் இருக்குது. மணி 8 தாங்க ஆகுது. பரவாயில்ல, இங்கேயும் இவ்வளோ கும்பல் இருக்குது. 10 மணி வரைக்கும் தைரியமாக சுற்றலாம் போல இங்கே. நல்லா ஷாப்பிங் பண்ணலாம். கையில் பர்ஸு ஃபுல்லாக பணம் இருக்கணும், அதுதான் முக்கியம். வாங்க, இன்றைக்கி எவ்வளோ பர்ஸு காலி ஆக போகுதுன்னு தெரியல. இங்க பாருங்க ஏரியா, எப்படிப்பட்ட ஏரியா பாருங்க. பயங்கரமா இருக்கு. வாங்க, ஃபுட்டும் நிறைய இருக்கும். சூப்பர்.
ரவுண்டாகவே சூப்பராக இருக்கும். என்னங்க இந்த ஏரியாவே இப்படி ஜெகஜோதியா ஜொலிக்குது பாருங்க. ஏதாவது விசேஷமா இல்லை எப்பவுமே லைட்டு போட்டிருப்பாங்களான்னு தெரில. நம்ம அந்த போலீஸ் பஜாரில் தான் இருக்கிறோம். இது தாங்க ஷெல்லாங்கோட மெயின் ரவுண்டானா. இங்கே எல்லா ஷாப்பும் கிடைக்குது. துணிகள்லாம் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. விதவிதமாக கிடைக்குது. அது எப்படி உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக சீப்பாக கிடைக்குதுன்னு தெரில. பாருங்க மலை மாரி துணி குவிச்சு வச்சுருக்காங்க. ஹேண்ட்பேகு, விதவிதமான கடைகள். இல்லாத ஐட்டமே இல்லைன்னு சொல்லலாம். பர்ச்சேஸ் பண்ணலாம் வாங்க. ஏதாவது பாருங்க பெங்களூர் தக்காளின்றவாங்களே அந்த மாதிரி இருக்குது தக்காளி. பச்சை மிளகாய் இப்படி வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இது கத்திரிக்காய்ங்க. என்ன விதவிதமாக காய்கறியாக இருக்குது. பரவாயில்லையே. நைட்டு தான் கிடைக்குமா இல்லை பகலுக்கு? ஆபத்துக்கு மெடிக்கல் இருக்குது. ஆயுதங்கள் அதாவது கத்திலாம் விதவிதமாக மாடல் மாடலாக வச்சுருக்காங்கப்பா. ரேட்டு எவ்வளோ கேட்டால் தெரியும். நமக்கு ஒன்றும் ஹிந்தி தான் தெரியாது. இங்கே என்ன வச்சுருக்காங்க? கீ செயின் மாதிரி தெரியுது. விதவிதமாக கீ செயின் தான். வேணும்னா ஷாப்பிங் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஜர்கின் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? வாங்கிடலாம் ஒன்று போகிறக்குள்ள. அதான் பசிக்குது. அதான் நம்ம மெட்ராஸ் கஃபேக்கு வந்துட்டோம். இப்படி தான் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிடுவோம். வந்து 4-5 நாளாவது அதுக்குள்ளே தமிழ்நாடு ஃபுட்டு கேட்குது. அதனால் நீட்டாக வச்சுருக்காங்க. இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது. ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இது கார்லிக் தோசை. இது பக்கெட் தோசையா? ஃபுட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் டேஸ்ட் இல்லைங்க. சுமார் தாங்க. சரிங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வீடியோவை சீக்கிரமாக போடுறேன். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நைட்டு நம்ம போயிட்டு அந்த ஏற்கனவே போட்ட ரூம் தான் தங்க போகிறோம். அந்த வீடியோவெல்லாம் போட்டால் இன்னும் லென்த்தாக போகும். நீங்களும் போர் அடிச்சு போயிடுவீங்க. நாளைக்கு இதை விட சூப்பரான ஸ்பாட்டு போகிறோம் சொல்லியிருக்காரு நம்ம டிரைவரு. நம்புவோமாக.